வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 62 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 220 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஓரளவு ரெக்கவரை கொடுத்து பெட்டராக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம். நிஃப்டி ஒரு 20 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி வெறும் 40 பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கி இருந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் ரெண்டையும் முடிச்சு இன்னைக்கு டேயில் அடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் எஃப்ஐஎஸ் இன்னைக்கு டேயில் பெருசாக விற்கக்கூட இல்லை. சொல்லப்போனால் இன்னைக்கு நெட்டாக வந்து பையிங் சைடில் வந்து இருக்காங்க. அதே சமயத்தில் டிஐஎஸும் பையிங் சைடில் இருக்காங்க. இருந்தும் கூட இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஒரு செல் ஆஃப் தான் நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு. மேபி இன்னைக்கு சரி விட்டுருவோம், நம்ம வந்து இந்த டிசிஎஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டை பிடிச்சிக்கலாம், நம்ம சம்பவத்தை செய்யலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்களா என்னன்ட்டு தெரில. நாளைக்கு ரிசல்ட் எப்படி பண்ணுறாங்கங்கிறத நாளைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மேபி ஏதாச்சும் அப்கமிங் டேஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனாலும் அதை பிடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தயாராக வந்து இருந்துக்கலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து ஐயோ நான் இதை பண்ணாமல் விட்டுட்டேனே, அதை பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. முன்கூட்டியே தயாராக இருக்கிறோம். மேபி கிடைச்சதுன்னா யூஸ் பண்ண போகிறோம், கிடைக்கலனா போயிட்டு போகுது, அவ்வளோதான். ஸோ ஆனால் நம்ம தயாராக இருக்க வேண்டியது எப்பவும் போல் தயாராக இருந்துக்கணுங்கிறத மட்டும் மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பெரும்பாலும் நம்ம போடக்கூடிய வீடியோஸில் டெய்லி ஒரு கமெண்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, கோல்டு வாங்கலாமா, இந்த கோல்டு பீஸ் வாங்கலாமா, இந்த டாடா கோல்டு வாங்கலாமா, சில்வர் பீஸ் வாங்கலாமா அப்படின்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கேட்டுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. சரி, அதனால் நம்ம அதை பற்றி வந்து பேசுவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே பார்க்கும்போது இந்த வருஷம் சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோல்டு பார்க்கும்போது ஒரு 56%, சில்வர் பார்க்கும்போது ஒரு 69% வரைக்கான ரிட்டர்ன் இந்த 25ல் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. சூப்பர் ரிட்டர்ன். டெய்லி பார்த்தீங்கன்னா கோல்டு 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 அப்படின்ட்டு காதுக்குள்ளே வந்து விழுந்து 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 ஸோ நம்ம கோல்டை வாங்கலாம், சில்வரை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உள்ளே போகிறாங்க. எப்படி வந்து இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு சந்திரமுகி என்ன மாதிரி நின்னா என்ன மாதிரி பண்ணனா அப்படின்ட்டு பண்ணி கடைசியில் சந்திரமுகியாக மாறுறாளோ, நம்மளும் அதை கேட்டு 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 ஸோ கடைசியில் எந்த விலையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வாங்குவோம், இன்னும் ஏறும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்மளுடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்டு பீஸை நான் வந்து வாங்கியிருக்கேன். 2 வருஷம் ரிட்டர்ன் அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 தான் முறையாக வந்து கோல்டு பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ பண்ணும்போதெல்லாம் வந்து எல்லா வீடியோலையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்கும்போது இந்த கோல்டு பீஸ் வந்து ஒரு 49 ரூபா கிட்ட இருந்திருக்கு. இன்னைக்கு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக 2 வருஷம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது ஏன் வந்து இந்த அளவுக்கு பெரிதுபடுத்தி பேசி என்ன வந்து கிடைக்க போகுதுன்னு தெரியல. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கோல்டு கொடுத்தது நல்ல விஷயம்தான். பட் ஒரு டபுள் த ரிட்டர்ன் தான் 2 வருஷத்தில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பல பங்குகள் அதுக்கு மேலே ரிட்டர்னும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து கோல்டு இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா ஏறிட்டு இருக்கு. மேபி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் கோல்டு அப்படியே படுக்கையாயிருச்சுன்னா ஸோ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு டபுள் த ரிட்டர்ன் இதை ஃபஸ்ட்டு டைம் வாங்கும்போது கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கியிருக்கேன். எது வரைக்கும் வாங்கியிருக்கேன், ஆகஸ்ட் 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் கோல்டு பீஸில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முடிச்சாச்சு. ஏன்னா அந்த டைமில் தான் லாஸ்ட்டாக இந்த ஜிஎஸ்டி கட் வந்தது, கோல்டு ஒரு சரிவை சந்திச்சது. அப்போ வந்து முதலீடு பண்ணேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு லம்சம், முக்கியமான நிகழ்வுகள் அப்போ லம்சம் பண்ணது தான். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 58 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 49 ரூபா, அடுத்த வருடம் ஒரு கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து முடிக்கும்போது 58 ரூபா இருக்குது. அந்த ஒரு வருடத்தில் பெருசாக ரிட்டர்னே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு நல்ல ரிட்டர்னே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. இப்போ திரும்ப போய் நீங்கள் பலரும் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறது சரியா அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணாமல் படுத்துதுன்னா ஸோ ஏன்னா இப்போ பெரும்பாலும் கோல்டை வந்து சொத்தாக பார்க்குறது இல்லை, ரிட்டர்ன் டெய்லி ரிட்டனாக வந்து இந்த கோல்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு அவஸ்தைக்குள்ளே சிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்காதீங்க. உங்களுக்கு தங்கம் தேவையா போய் வாங்குங்க. அதர்வைஸ் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ சாதாரண இடத்துல கூட நல்ல ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிட்டு தான் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சைனாவை எடுத்துக்கலாம், இல்லைனா மான் 100 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கூட பெட்டரான ஒரு ரிட்டர்ன் தான் வந்து நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் அவசரப்படாதீங்க. இதே சில்வர் பார்க்கும்போது தொடர்ந்து சிப்பெல்லாம் பண்ணல. நமக்கு 24ல் வந்து அரௌண்ட் ஒரு பிப்ரவரி மாதம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆல்மோஸ்ட் டபுள் த ரிட்டர்னுக்கு மேலே கொடுத்தது இந்த சில்வர். அப்போ வந்து இந்த சில்வர் டிஸ்கஸ் பண்ணும்போது சில்வர்லாம் வேஸ்ட்டுங்க, சில்வர் வாங்கக்கூடாது, கோல்டு தான் நமக்கு
முக்கியம். ஏன்னா கோல்டு நம்ம அடமானம் வச்சுக்கலாம். ஸோ நான் இதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டுலாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் யார் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம அதை பற்றியெல்லாம் அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறம் சில்வர் என்ன மாதிரியான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம இதை க்ளீனாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சில்வரில் வந்து ஏற்பட்டுது. ஸோ இந்த ஒரு ஸ்விங் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சில்வர் பீஸை வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. ஸோ அப்போ நம்ம நண்பர்கள் டெஃபினட்டாக வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாரும் வாங்கியிருப்பாங்களான்ட்டுலாம் தெரில. ஸோ கொஞ்சம் பேர் மேபி வந்து அந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சாலிடேஷன் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சில்வரில் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ அரௌண்ட் ஒரு 150 கிட்ட இருக்குது. அந்த டைமில் வெறும் 68 ரூபா கிட்ட வந்து இருந்திருக்கு. ஸோ டபுள் த ரிட்டர்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் போஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ போய் சில்வர் வாங்கலாம்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விலையில் வாங்கினா மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி யாரும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய டைமில் வாங்கினா மட்டும்தான் நமக்கு சேஃப்டி மெயினாக வந்து கிடைக்கும். ரிட்டர்ன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாமல் ஸோ இந்த ஃபோமோவில் இதில் போய் நம்ம வாங்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஆபத்தில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே வெற்றி அடையலாம். நீங்கள் போய் ரொம்ப வந்து கம்பு சுற்றுற ஒரு விளையாட்டெல்லாம் இல்லை. ஸோ ரொம்ப ஆழமாலாம் யோசிக்க வேண்டாம். ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். அதை நம்ம சரியாக பண்ணினாலே போதும். மார்க்கெட்டில் டெஃபினட்டாக வந்து ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் தொடர்ந்து நண்பர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு டச் பண்ணுறது இல்லை. ஸோ சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆபத்தில் சிக்காமல் இருக்கும். இதுவும் மெயினான விஷயம். எத்தனையோ பங்கில் பலரும் போய் விழுந்த இடத்துலலாம் இங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த இடத்துலலாம் அதே மாதிரியான ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு நம்ம லாபத்தை வந்து பண்ணுறோமோ, சரியான இடத்துல வாங்குறோமோ, தவறான இடத்துல வாங்காமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து எதுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். சில பேர் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் இது இன்னும் ஏறிட்டே இருக்கும் போல், இப்போவாச்சும் நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சபலப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கூட ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இதில் மட்டும்தான் லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. என்னோட கூட பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வந்து கேட்குறாங்க, இது சில்வர் ஏறிட்டே இருக்குது, நான் போய் வாங்கட்டா அப்படின்ட்டு. அவங்களையும் முடிச்சு சத்தம் போட்டு தான் வந்து விட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போல்லாம் வாங்காமல் இப்போ எதுக்கு வாங்கணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஆசை யாரை விட்டது? அதுவும் கரெக்டாக ஏறும்போது தான் அந்த ஆசைங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வருது. ஸோ ஆசையை அடக்க தெரிஞ்சாதான் ஆளவும் தெரியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிட்டு அடுத்த டாபிக்கு நம்ம ஓடி போயிடுவோம். ஸோ இப்போது பராக் பரேக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் ஒரு 4 ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்சிஸ் பேங்க் 4 பேங்க் ஸ்டாக் அண்ட் ஐடிசி. ஸோ 4 பேங்க் ஸ்டாக் போகும்போது 4 டாப் பேங்க் ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, அடுத்தது கோட்டாக் பேங்க், இது 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐடிசியும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாருதி சுசுக்கியை வந்து கட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததில் கட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க ஆட் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் மார்க்கெட் எப்போவுமே ஸோ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை தொடர்ந்து ஓவர் வேல்யூடாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்து பண்ணுறோம். நம்ம மார்க்கெட்டில் வந்து நீண்ட காலம் சஸ்டெயின் பண்ணணும்னா சேஃப்டியை முதல்ல நம்ம பார்த்தா மட்டும்தான் நீண்ட நாட்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பயணம் பண்ண முடியும். இல்லைனா கன்ஃபார்ம் லாஸை வந்து நம்ம பார்த்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப புலம்பிட்டு வெளியே போகிறத தவிர வேறு வழியே இல்லை. போர்ட்ஃபோலியோ என்றைக்குமே பச்சைக்கு வராது. நம்மளே எதையாச்சும் வாங்கிட்டே இருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்லேயே தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ சரியான நேரத்தில் சரியாக பண்ணிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெட்டுக்கு போகாது அப்படிங்கிறத உறுதியாக நான் இந்த இடத்துல சொல்லுவேன். நம்ம நண்பர்களே பலரும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் க்ரீனில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஐடிசி ஒரு நல்ல பெட். இன்றைக்கி கூட ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிப்பை வந்து சந்திச்சிருந்தது. ஒரு 400க்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஐடிசி. ஸோ நான் லாஸ்ட்டாக வாங்கினதே 400க்கு கீழே தான். அதனால் திரும்ப வந்து வாங்குறதுக்கான ஒரு தேவை இல்லை அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது ஒரு 390ன்னு போனால் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு 2 வருஷம் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசியை தனியாக வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எதுவும் இப்போதைக்கு ஆட் பண்ண மாட்டேன். அது ஒரு 370 அந்த ஒரு ரேஞ்ச் போச்சுன்னா அந்த டைமில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் வந்து பல்கான குவான்டிட்டி. அதனால நான் அதை வந்து ஒவ்வொரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஆட் பண்ணனா அது எனக்கு வந்து கையை கடிச்சிடும். கடைசியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸை விட அதிகமாக ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட வந்து ஏற்படலாம். அதனால் ஸோ அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த லம்சம் குவான்டிட்டிஸில் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
மதர்சன். ஸோ இந்த மதர்சனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைமில் நல்லா டிஸ்கஸ் பண்ண பங்கு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த பங்கு. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் என்கிட்ட இந்த பங்கு இருக்குது, இது ஒரு நல்ல பங்கு இருக்குது, இருந்தாலும் கூட நான் தொடர்ந்து இது நல்ல பங்கு, இந்த பங்கை ஊடாதீங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் இந்த பங்கை வந்து சிறப்பாக பேசிகிட்டே இருக்க போகிறது இல்லை. இது பல குளோபல் லீடர் கம்பெனிஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பல குளோபல் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இவங்களுடைய கிளைண்டாகவும் இருக்காங்க. பெரிய அளவுக்கு ரெவன்யூவை வந்து கொடுத்துட்டும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரியான ஒரு விலையில வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது இன்னைக்கு டேல ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்கு. ஒரு 2% வரைக்கான டவுன்ஃபால் இதில் ஏற்பட்டிருக்கு. பட் இன்னும் வந்து இந்த பங்குல கரெக்ஷன் ஏற்படும் அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து நம்புகிறேன். ஏன்னா ஸோ முன்ன சொன்ன அதே விஷயம்தான். ஸோ ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் தான் ஒரு காரணம். ஒரு பக்கம் சைனாவில் பார்த்தீங்கன்னா சேல்ஸே வந்து ரொம்ப அதிகமாக பண்ண முடியல. அதுக்காக வாகனமே விற்கலை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஸோ சேல்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காம்படிட்டிவாக நம்ம சைனாவில் இருக்கணும்னா விலையை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ட்டும் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ BMW அவங்க ப்ராஃபிட் கம்மியாகும், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாதிக்கு பாதியாக குறையும் அப்படிங்கிற மாதிரியான அடுக்கடுக்கான வார்னிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ BMW மதர்சனுக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட டோட்டல் ரெவன்யூவில் 5% பார்த்தீங்கன்னா BMW கிட்ட இருந்து மட்டுமே மதர்சனுக்கு ரெவன்யூவாக வந்துட்டு இருக்கு. ஆனால் BMW மட்டும் இல்லாமல் போர்ஷே மற்ற நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா சைனாவில் ரொம்பவே ஒரு பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் பண்ண முடியல. இன்க்ளூடிங் நம்ம JLRையும் வந்து சேர்த்திக்கலாம். ஏன்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டாக போயிருக்காங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நியூஸ் இருக்குது. அதையும் நம்ம இந்த வீடியோவோட எண்டிலே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து போயிட்டாங்க. ஸோ மாடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாப் மாடலு காரையும் பார்த்தீங்கன்னா காப்பி அடித்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு பட்டி டிங்கரிங் பண்ணி ஸோ அவன் வந்து வித்துட்டு இருக்கான். ரோல்ஸ் ராய்ஸ் வேணுமா வாங்கப்பா எங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு டிஃபெண்டர் வேணுமா வாங்கப்பா எங்ககிட்ட இருக்குது. போர்ஷே வேணுமா இருக்குது. ஸோ வேறு என்ன வேணும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இப்போது சைனா கார் நிறுவனங்கள் நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இவங்க சைனாவில் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே, இதை தாண்டி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இன்னொன்றும் இருக்குது. யூரோப்லேயும் பார்த்திங்கன்னா சைனா நிறுவனங்களோட ஆதிக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேயும் ஒரு தலைவலி தான் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இருந்து கொஞ்சம் இப்போதைக்கு தள்ளி நிற்கணும், கீழே இறங்கும் அப்படிங்கிறதுக்கான சொல்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ புரியக்கூடிய நண்பர்கள் டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ப்ரைஸ் கேம் மட்டும் இல்லை. ஸோ இன்னும் பல விஷயங்களை மார்க்கெட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது மூலிமா நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிஜமாகவே ப்ராமிஸாக நான் என்ன நினச்சேன்னா வீடியோவை டக்குன்னு முடிக்கணும், ஒரு 10 நிமிஷத்தில் வந்து முடிக்கணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் உள்ளே வந்தவொடனே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். நான் பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் பண்ணி வந்து கேளுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் வந்து உங்கள் மைண்டில் திணிக்குமே தவிர எந்த விதமான ஒரு ஆசையும் உங்கள் மைண்டில் திணிக்காது, எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளக்கூடிய ஒரு விஷயமும் உங்கள் மைண்டில் திணிக்காது அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மைண்டில் ஏதாவது ஒன்று யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவே தோணும் அப்படின்ட்டும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்னென்னா, ஸோ ஒரு 200 2 BHK ஃப்ளாட்டை பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பையில் வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு 220 கோடி கிட்ட ஸ்பெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய ஸ்டாஃபுக்காக வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ கூகுள் வந்து ஆந்திராவில் ஒரு 1 ஜிகாவாட் அளவுக்கான டேட்டா சென்டர் வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. விசாகப்பட்டினத்தில் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் டேட்டா சென்டராக இது இருக்கும் அப்படின்ட்டும் கூகுள் வந்து ஒரு கிளைம் பண்ணுறாங்க. பட் இதுக்கெல்லாம் ஒரு போட்டியாக நம்ம அம்பானி ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டேட்டா சென்டரை வந்து அமைக்க போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1 ஜிகாவாட் தான் அவங்களும் இனிஷியலாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அது 6 ஜிகாவாட் வரைக்கும் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்கமிங் இயர்ஸில் அப்படின்ட்டும் ரிலையன்ஸ் நிறுவனம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ஓப்பன்ஏஐ பார்த்தீங்கன்னா 6 ஜிகாவாட் அளவுக்கு தான் வந்து போடுறாங்க. ஸோ ரிலையன்ஸ் கிட்டேயும் அந்த அளவுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ ரிலையன்ஸை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து யாரும் ஃபோக்கஸே பண்ணுறது இல்லை. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் போனதுக்கப்புறம் ரிலையன்ஸ் வாங்கலாமா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க. நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி ஃபியூச்சரில் ரிலையன்ஸ் ஏறிச்சுன்னா இந்த கேள்வி கமெண்ட் செக்ஷனில் வருதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் அவங்க கிட்ட கேட்கணும், ரிலையன்ஸ் வந்து கீழே இருக்கும்போது நீ என்ன பண்ணுன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீங்கள் கேட்கணும். ஸோ இப்படி கேட்கும்போது தான் அவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் ரிலையன்ஸ் இப்போ போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் செக் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று
ஸ்டடி பண்ணி பாருங்க அப்படிங்கிறத சொல்றது தான் இதன் நோக்கமா இருக்கு. அடுத்தது குளோபல் அப்டேட்னு நம்ம பார்த்தா ஏபிபி இந்தியா கிட்ட இருந்து ஏபிபி கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ இவங்க அந்த ஏபிபி இந்தியாவோட மெயினான ஒரு ப்ரொமோட்டர் கை. ஸோ இப்போ என்னன்னா அவங்களுடைய ரோபோட்டிக் பிஸ்னஸை வந்து இந்த சாஃப்ட் பேங்க்குக்கு வந்து விற்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. $5 பில்லியன் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் டிவிஷனை இவங்க தலையில வந்து கட்டுறாங்க. ஸோ என்ன ரீசன்லாம் தெரில, பட் இதன் மூலியமா இவங்களுக்கு ஒரு காசு வரும். சாஃப்ட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பணத்தை வந்து கொட்டிகிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக வந்து இன்டெல்ல போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஸோ இந்த ஓப்பன்ஏஐ அது அது போக ஒரு அந்த ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் பேங்க் வந்து பணத்தை உள்ளே இறச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பயனளிக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன், என்ன சொன்னேன், டெக்னாலஜியில் சைனா நிறுவனங்கள் ரொம்ப அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்கன்ட்டு. ஸோ அந்த ஒரு விளைவு என்னன்னா, இப்போ Volkswagen பார்க்கும்போது சைனாவில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பெங்கோட ஆட்டோ பைலட் டெக்கை இவங்களுடைய காரில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். Volkswagen பார்க்கும்போது நம்பர் 1 கம்பெனி குளோபலில். ஸோ அப்பப்போ வந்து ஒரு முன்ன பின்ன வரும், டொயோட்டாவும் இவங்களும் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்கன்னு வைங்க. பட் இது நம்பர் 1 கம்பெனியாக இருந்த ஒரு நிறுவனம் தான். இப்போவும் மெயினான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இவங்க டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ நம்ம ஊர் நிறுவனங்களும் பலதும் அங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் கம்பெனிஸ் இந்த மாதிரி புகழ்பெற்ற நிறுவனங்களும் அங்கேருந்து டெக்னாலஜியை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ சைனா மார்க்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்போங்கிறது அந்த டைமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். 1000 தான் அடிச்சுக்கிட்டாலும் என்ன பண்ணினாலும் பிஸ்னஸில் எந்த விதமான ஒரு தங்கு தடையும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இப்போது டேரிஃப் எல்லாம் வந்து போட்டாலும் கூட ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது க்ளீனாக வந்து தெரியும். ஸோ இதுதான் நீங்கள் முடிவு ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது எப்படி எடுக்கிறீங்கிறது. அந்த டைமில் நமக்கும் சைனாக்கும் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிரும், சைனா மார்க்கெட்டில் இழுத்து மூடிடுவான், நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணமெல்லாம் போயிருங்கிற ஒரு பயம் அந்த டைமில் இருந்தது. பட் நம்ம எப்போவுமே மாற்றி யோசிச்சாதான் மாற்றி நம்ம ப்ராஃபிட்டை பண்ண முடியுங்கிறத மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் கேள்வி கேளுங்க. ஸோ அப்படி கேட்கலைனாலும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே வந்து கேட்டுக்கோங்க, இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எடுங்க. ஸோ அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாதுங்கிறத திரும்ப திரும்ப உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெலான்டிஸ் பற்றியான அப்டேட்டு. ஸோ இந்த ஸ்டெலான்டிஸோட ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தோட பங்கு விலை கீழே இறங்குறதுக்கும் லாபம் குறைவதற்கும் மெயின் ரீசன் இன்வென்ட்ரிஸ். ரொம்ப ஓல்டு மாடலை பார்த்தீங்கன்னா டீலர் தலையில் வச்சுட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா விற்கவே இல்லை. அது ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. பட் அதுக்கு டிஸ்கவுண்ட்டு அது இதுன்னு வந்து போனஸ் எல்லாம் கொடுத்து அந்த இன்வென்ட்ரி சூப்பராக வந்து கிளியர் பண்ணிட்டாங்க ஸ்டெலான்டிஸ். இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் இப்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புது மாடல்ஸை வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ ரேம் 1500ல V8 எமி இன்ஜினை வந்து கொண்டு வர போகிறதா அப்டேட் வந்திருக்கு. அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த எமி இன்ஜினை கொண்ட 1500 ரேம் பிக்கப் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்படுது. ஸோ இதோட லுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குது. இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்டு F-150 கூட வந்து ஒரு போட்டியை வந்து போடும். இப்போதைக்கு F-150 தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் மார்க்கெட்டில் நம்பர் 1 மாடலாக வந்து இருந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக நம்ம தலை அஜித் கூட இந்த F-150 தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. ஸோ அது கூட தான் டேரெக்டான ஒரு காம்படிஷனை போடுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த V8 எதுவும் பெருசாக இவங்க கிட்ட இல்லை. V6 வச்சுருக்காங்க. எமியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு திரும்ப வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ரொம்பவே பெரிய அளவுக்கான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த எமி V8 இன்ஜினுக்கு வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ரிலையபிலிட்டி இருக்கக்கூடியது, வாரண்டியாக அள்ளி வீசுகிறாங்க. ஸோ அதனால் இந்த ரேம் பிக்கப்போட சேல்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்வென்ட்ரி கிளியர் ஆயிருச்சு. புது லான்ச்சஸ் வந்து ஸ்டெலான்டிஸ் கிட்ட இறங்கிட்டு இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.